बांग्लादेश के तो नहीं हो? नहीं भैया नहीं, झूठ बोल। मशीन पकड़ने वाली मशीन लगाओ इनकी पीठ पे। चेक कर लो भैया। बोलो कहाँ के? बिहार के बांग्लादेश की। मशीन तो बांग्लादेश बता रही है। बिहार यूपी हाथ अररिया जिला உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். உமர் காலித் கடந்த 5 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார். சோனம் வாங்சூ கடந்த 3 மாதங்களாக. இது போன்ற ஏராளமான ஆக்டிவிஸ்ட்கள், ஏராளமான பத்திரிகையாளர்கள் ஒவ்வொன்றாக இந்த நாட்டில் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். இப்போ அரசாங்கத்துடைய புதிய சட்டம். இதற்கு மேல் இந்த நாட்டில் எந்த அதிகாரியை பற்றியோ, எந்த கான்ட்ராக்டரை பற்றியோ நீங்க ஒரு எக்ஸ்போஷரை செய்ய முன் வந்தால், அதாவது பாலங்கள் இடிந்து விழுவது அல்ல ரோட் கான்ட்ராக்ட் அல்ல ஏதோ ஒரு தவறு நடந்தாலும் அந்த குறிப்பிட்ட அதிகாரியிடமே நீங்க பர்மிஷனை வாங்க வேண்டும். பத்திரிகையாளர்கள் அந்த நபருடைய பெர்மிஷன் இல்லாமல் அந்த நபரை பற்றியோ, அவருடைய பெயரையோ, அவருடைய படத்தையோ காட்டினால் அவர் மீது டெஃபமேஷன் வழக்கு போடப்படும். அதாவது பத்திரிகையாளர்கள் மீது. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகை துறையை ஏற்கனவே நசுக்கி கொன்று விட்டார்கள். கோதி மீடியாவுடைய நிலையை நீங்க பார்த்து வருகிறீர்கள். இப்போ எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள் சுதந்திரமாக இதற்கு மேல் பேசவும் முடியாது. எந்த விதமான எக்ஸ்போஜரும் நீங்க பார்க்க முடியும். ஆர்டிஐயை கொன்று விட்டார்கள். இப்போ அந்த புதிய சட்டம். சரி, இந்த இடத்தில் அரசாங்கம் செய்யக்கூடிய இன்னொரு விஷயத்தை எடுத்து காட்டுகிறேன். இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ காசியாபாத், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காசியாபாத் கோஷாம்பியில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. உத்தரப்பிரதேஷ் போலீஸ் மற்றும் சிஆர்பிஎஃப் ஒரு ஜாயிண்ட் ஆபரேஷனை நடத்தினார்களா? இந்த ஜாயிண்ட் ஆபரேஷன் வழியாக பங்களாதேஷி, நேபாளை சார்ந்த நபர்கள், மற்ற நாடுகளை சார்ந்த நபர்கள் வந்தேரிகளை கண்டுபிடிப்பதற்கான இந்த முயற்சியான் எஸ்ஐஆர் வழியாக பீகாரில் 65 லட்சம் நபர்களை எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் நீக்கிவிட்டார்கள். தமிழ்நாட்டில் 97 லட்சம் மக்கள், குஜராத்தில் 74 லட்சம் மக்கள், அசாம், கேரளா, மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால் அனைத்துமே சேர்த்து பார்த்தீர்கள்னா 6,50,00,000 மக்கள். இன்னும் மீதம் இருக்கக்கூடிய எஸ்ஐஆரை முடிக்கும் போது இந்த எண்ணிக்கை 10 கோடியும் தாண்டி வரும். அதாவது 10 கோடி மக்கள் இந்தியாவில் வந்தேரிகளாக வந்துவிட்டார்களா என்கிற அந்த கேள்வி. அதற்காக தான் இந்த அளவில் ஜாயிண்ட் ஆபரேஷன்ஸ்கள் நடக்கிறதா? இப்போ ஒரு புதுவிதமான இனோவேஷனை இந்தியா கண்டுபிடித்திருக்கிறது. இந்திய போலீஸிடம் மட்டும்தான் இந்த இனோவேஷன் இருக்கு. காசியாபாத்தில் இருக்கக்கூடிய கோஷாம்பி, அங்க அருகே இருக்கக்கூடிய மிக ஏழையாக வேலை தேடி வந்த ஏராளமான மக்கள் வசித்து வருகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய 2 இடங்கள் பவ்பூர் ஸ்லம் மற்றும் பிஹாரி மார்க்கெட் ஏரியா. இங்க வந்த உத்தரப்பிரதேஷ் போலீஸ் மற்றும் சிஆர்பிஎஃப், முக்கியமாக உத்தரப்பிரதேஷ் போலீஸை சார்ந்த ஒரு SHO அஜய் சர்மா எடுத்து வைத்த இந்த புதிய மெஷின், கண்டுபிடித்த புதிய மெஷின். எஸ்ஐஆர் எல்லாம் இதற்கு மேல் தேவையில்லை. இந்த மிஷன், இந்த கருவியை ஒரு கார்டு மாதிரி தான் இருக்கு. இந்த கருவியை முதுகில் வைத்தாலே போதும், நீங்க எந்த நாட்டை சார்ந்த நபர்கள், எந்த கிராமத்தை சார்ந்த நபர்கள், உங்களுடைய அங்க அடையாளம் அனைத்துமே தெரிவித்து விடும். இந்த வேடிக்கையை நீங்களே ஒரு முறை பார்த்து விடுங்கள். அதற்கு பின்பு இதற்கான உண்மையை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், பாருங்கள். बांग्लादेश के तो नहीं हो? नहीं भैया नहीं, झूठ बोल। मशीन पकड़ने वाली मशीन लगाओ इनकी पीठ पे। हाँ तो उधर को दिखाओ, उधर को मशीन लगाओ इनकी पीठ पे। चेक कर लो भैया। बोलो कहाँ के? बिहार के बांग्लादेश कहाँ से? की। मशीन तो बांग्लादेश बता रही है। बिहार यूपी हाथ अररिया जिला कौन है बांग्लादेश का? यहाँ सिर्फ अररिया जिले SHO அஜய் சர்மா அங்க இருக்கக்கூடிய ஏழை மக்களை இந்த அளவில் மிரட்டியிருக்கிறார் என்று நீங்க பார்க்க வேண்டும். விலாசத்தை கேட்டிருக்கிறார். அரரியா, பிஹாரை சார்ந்த நபர்கள், ஐயா இங்க வேலை தேடி வந்திருக்கிறோம், இங்கேதான் வசித்து வருகிறோம். மகள் ஆதார் கார்டு அட்டையை எடுத்து காட்டுகிறார், மற்ற விஷயங்கள் எடுத்து காட்டுகிறார்கள். இவர் சும்மா ஒரு ஐடி கார்டு மாதிரி எடுத்து முதுகில் வச்சு
நீ என்னமோ பீகார் அரரியான்னு சொல்ற, பட் மிஷன் நீ பங்களாதேஷின் எடுத்து காட்டுதே. அப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம், போலீஸ் எப்படி அந்த குண்டர்கள் ஏழை மக்களை, அப்பாவிகளை நசுக்கி கொண்டு வருகிறார்களோ அதே வேளையை இன்னைக்கு உத்தரப்பிரதேஷ் போலீஸும் பார்க்க தொடங்கிவிட்டதா என்கிற அந்த கேள்வி. கிறிஸ்துமஸ் பண்டிகையும் போது எந்த அளவில் இந்த நாட்டிற்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை, மருத்துவமனைகளில், மால்ஸ்களை, மக்களை, அப்பாவி மக்களை துன்புறுத்தினார்களோ, அடிச்சு விரட்டினார்களோ, அது பத்தாது என்று இப்ப போலீஸே இந்த வேலையை கையில் எடுத்து பார்க்க தொடங்கிவிட்டது. அதாவது வந்தேரிகள், இந்த நாட்டு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, அவர்கள் இவர்களை துயரப்படுத்துவது பத்தவில்லை என்று இப்ப போலீஸையும் இறக்கிவிட்டார். இன்னொரு பக்கம் நான் தொடக்கத்திலே கூறியபடி ஓமர் காலித் 5 வருடங்களாக எந்த விதமான ட்ரையலும் சந்திக்காமல் இன்னைக்கு சிறையில் இருக்கிறார். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் இந்தியாவிற்கு கடிதம் எழுத தொடங்கிவிட்டார்கள். எப்படி ஒரு ஹியூமன் ரைட் வயலேஷன் இந்தியாவில் நடக்கிறது, எந்த அளவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை நீங்க ஏமாற்றி வருகிறீர்கள் என்கிற அந்த கேள்வி. இந்த நபரை பாருங்கள், இந்த தீவிரவாதியை பாருங்கள். டிசம்பர் மாதம் எந்த அளவில் இந்தியாவை பற்றி உலக நாடுகள் எழுதியது, அதற்கான ஒரு சில தீவிரவாதிகளுடைய படத்தை நீங்க நிச்சயமாக பார்க்க வேண்டும். இந்த நபர்கள் மீது எந்த விதமான வழக்கும் கிடையாது. பஜ்ரங் தல்லை சார்ந்த, பரேலி சாப்டரை சார்ந்த ஒரு நபர். இந்த நபர் நர்சிங் காலேஜ்ல படிக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஒரு 20-30 நபர்கள் ஒன்றாக சேர்ந்து பஜ்ரங் தல், ஜெய் ஸ்ரீராம், ஜெய மகாகால் போன்ற கோஷங்களை வெளிவிட்டு இங்கே லவ் ஜிஹாத் நடக்கிறது, அதனால் இதை நாங்கள் தடுத்து நிறுத்த வந்திருக்கிறோம். அங்கிருந்த இஸ்லாமிய இளைஞர்களை அடித்திருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய தாண்டவத்தை ரெக்கார்ட் செய்து தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்திலும் போட்டிருக்கிறார். இந்த வீடியோ மிகப்பெரிய அளவில் வைரலானது. அந்த வீடியோவை நீங்க பார்த்திருப்பீர்கள். மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த இடத்தில் ஷிவாங்கி, அந்த பெண்ணுடைய பேர் ஷிவாங்கி, ஹூ இஸ் அடல்ட், மெச்சூர், மேஜர். யாரை கூப்பிடணும், யாரை கூப்பிடக்கூடாது, அதெல்லாம் இந்த நாட்டு சட்டத்தில் எங்கேயோ எழுதியிருக்கா. அப்போ கூட அந்த பெண்ணை வீடியோ ஆதாரமாக போலீசார்கள், பரேலி போலீசார்கள் அந்த பெண்ணை ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லி இருக்கிறார்கள். அங்க இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் ஷைலேந்திர காங்வார், அந்த கெஃபேயோடைய ஓனரை, உரிமையாளரை கூப்பிட்டு வைத்து அவரை மிரட்டி இருக்கிறார்கள். இந்த 2 இளைஞர்களை மிரட்டி இருக்கிறார்கள். தே ஹேட் த போலீஸ் ரெக்கார்ட், தே ஹேட் த ஸ்டேட்மெண்ட், வீடியோ ஸ்டேட்மெண்ட். ஷிவாங்கிங்கிற பெண் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததுக்கு பின்பு இந்த விஷயம் நடந்திருக்குது. எஃப்ஐஆரை போட்டு 3 நபர்கள் மீது வழக்கு போடப்பட்டது. அதுக்கப்புறம் பெயிலில் வெளியில் வந்திருக்கிறார்கள். இந்த 20-25 நபர்கள், இவர்களை பற்றி ஷிவாங்கி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்த பின்பு கூட ஒரு எஃப்ஐஆரை கூட பதிவிடாத பரேலி போலீஸ், இப்போ அதே பரேலினா உத்தரப்பிரதேஷ் தான், அதே உத்தரப்பிரதேஷ் போலீஸ் இப்போ பங்களாதேஷியர்களை கண்டுபிடிப்பதற்காக ஒரு கருவியை கண்டுபிடித்ததாக கூறியிருக்கிறார்கள். அந்த வீடியோவை நீங்க பார்த்தீர்கள். சரி, இந்த வீடியோ வைரலானது. ஏராளமான நபர்கள் இதை பற்றி விமர்சித்து போட்டார்கள், நாங்களும் போட்டோம். 2-3 வீடியோக்கள் என்னுடைய சேனல்ல இருக்கு. அடுத்த நாள் நீங்க பார்த்தீர்கள்னா இந்த சனாதனி ரிஷப் என்கிற இந்த நபர், இந்த மிருகத்துடைய பேர், இந்த தீவிரவாதியுடைய பேர் சனாதனி ரிஷப். சனாதனி ரிஷப் ஒரு மன்னிப்பை, நேரடியாக மன்னிப்பும் கேட்கவில்லை, மற்ற இந்துக்களை தூண்டி என்னை காப்பாற்றுங்கள், என்னை கைது செய்து விடுவார்கள், என்னை போன்ற இன்னும் 5-6 நபர்கள் கைது செய்து விட்டார்கள், என்னுடைய வீட்டுக்கு போலீஸ் வருது, என்னுடைய தகப்பனாரை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வைத்திருக்கிறார்கள் போன்ற ஏராளமான விஷயங்களை சவுட்டால் விட்டுக் கொண்டிருந்தார். நான் எந்த தவறும் செய்யவில்லை, அங்க லவ் ஜிஹாத் நடந்து கொண்டிருந்தது, அதை நான் தடுத்து நிறுத்தினேன். உடனடியாக இந்த தீவிரவாதியை பிடித்திருக்கணுமா, பிடித்திருக்க கூடாது, கழுத்துல ஒரு காவி துண்டு, அவ்வளவுதான். கழுத்துல காவி துண்டு, நெத்தியில் ஒரு பொட்டை வச்சுக்கினா போதும், உங்களுக்கு இந்த நாட்டில் கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு வேற லெவல். இந்த தீவிரவாதி இன்னைக்கு நேற்று இந்த வேலையை பார்க்கவில்லை. கடந்த 3 ஆண்டுகளாக இந்த தீவிரவாதியுடைய சோஷியல் மீடியா பக்கம் எங்களுக்கு கிடைத்தது. இவன் ஒரு நபர் கிடையாது, இது போன்ற ஒரு 25-30 பேர் இவனுடைய கூட்டாளிகள், ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக சோஷியல் மீடியா பக்கங்கள். எப்படி இந்த தீவிரவாதிகளுக்கு பணம் வருது, எப்படி இவர்கள் தன்னுடைய வாழ்க்கை நடத்துகிறார்கள், எப்படி யார் இந்த நபர்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது, மன்னிப்பு கேட்ட வீடியோவை நீங்க பாருங்க. तो मेरा हाथ जोड़कर विनम्र अनुरोध है माननीय प्रदेश के यशस्वी मुख्यमंत्री आदरणीय श्री योगी आदित्यनाथ जी से कि इसमें एक विधिक पूर्वक उचित कार्रवाई करवाने का कष्ट करें। महान कृपा होगी आपकी श्रीमान, मैं बिल्कुल गलत नहीं हूं,
वहां जो था वो मैंने आपको सबको बताया। कोई अगर ये बात पूरी जानना चाहेगा तो मेरे पास जितने एविडेंस है मैं सारे उन्हें प्रूव भी कर दूंगा, दे भी सकता हूँ, सारी चीजें हैं। भाइयों, इस टाइम हम बहुत परेशान हैं, हमें हर एक हिंदू भाई, हर एक सनातनी भाई की बहुत आवश्यकता है। तो ज्यादा से ज्यादा इस वीडियो को शेयर करें, हमारे साथ खड़े हो, हमारे पक्ष में खड़े हो, तभी ऐसे ही एक दिन हिंदू राष्ट्र बनेगा, वरना हम जैसे कब खत्म हो जाएंगे पता नहीं चलेगा। இந்த மன்னிப்பு வீடியோ மற்ற வீடியோ சோஷியல் மீடியாவில் வந்ததுக்கப்புறம் பஜ்ரங் தளை பேன் செய்வதற்கான ஒரு குரல் எழுப்பியது. ஜென்சி மற்ற ஆக்டிவிஸ்ட்கள் எல்லாருமே பஜ்ரங் தள் இதை நீங்க பேன் செய்ய வேண்டும் என்கிற ஒரு குரல் அரசாங்கத்துக்கு எதிராக. இப்போ பஜ்ரங் தள் தன்னை காப்பாற்றுவதற்காக அவர்கள் ஒரு கதையை விடுகிறார்கள். என்ன? இந்த ரிஷப் சனாதனி என்கிற நபரை டிசம்பர் 14ஆம் தேதி நாங்க நீக்கி விட்டோம். இந்த நபருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் கிடையாது, சம்மதமும் கிடையாது. ஓகே, பஜ்ரங் தள் இந்த நபரை நீக்கிவிட்டார்களா என்கிற அந்த கேள்வியை அலசி ஆராயும் போது எங்களுக்கு இதே நபருடைய இன்னும் ஒரு சில வீடியோ ஆதாரங்கள் கிடைக்கிறது. 15ஆம் தேதிக்குள்ள, ஜனவரி 15ஆம் தேதி, 14ஆம் தேதி நீக்கிவிட்டதாக கூறுகிறார்கள். 13, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி பஜ்ரங் தளுடைய ஒரு இவெண்டில் இதே தீவிரவாதி மற்ற தீவிரவாதிகளுடன் எப்படி சுத்தி கொண்டிருக்கிறார் என்று நீங்க பார்க்க வேண்டும். இது போன்ற நபர்களை நீங்க தீவிரவாதியாக மட்டும்தான் பார்க்க முடியுமே ஒழிய வேற எதுவுமே பார்க்க முடியாது. ஏன் இந்த நபர் மீது UAPA போன்ற வழக்கு போடப்படவில்லை? ஏன் NSA போன்ற வழக்கு போடப்படவில்லை? எதற்காக இந்த நபர் சுதந்திரமாக இருக்கிறான் என்கிற அந்த கேள்வி. இதே எங்களுடைய தேடலில் நீங்க பார்த்தீர்கள். இன்னொரு போஸ்ட் எங்களுக்கு கிடைத்தது. இந்த போஸ்டில் நீங்க பாருங்க, ஏப்ரல் 12ஆம் தேதி பகவா யாத்ரா என்கிற பேர்ல நெற்றியில பட்டையெல்லாம் அடிச்சு ரிஷப் தாக்கூர், ஜாதி ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பத்திரிகை துறையில 24 ஆண்டுகளாக நான் இருக்கிறேன். என்னுடைய ஜாதியை நான் தூக்கி போட்டு ஏராளமான வருஷங்கள் ஆகிவிட்டது. காரணம் என்ன? நான் ஒரு பொது பணியில் இருக்கும்போது என்னுடைய ஜாதியின் அடையாளத்தை வைத்து யாருமே என்னை பார்க்கக்கூடாது. அதனால் என்னுடைய சர்நேமை நான் வைப்பதில்லை, வெறும் ராகுல் மட்டும் தான் நீங்க பார்ப்பேன். இது போன்ற தீவிரவாதிகள் ஒரு ஜாதியின் அடையாளத்தை வைத்து ஜாதி வெறியராக மாறி அதே ஜாதியில் இருக்கக்கூடிய நல்ல நபர்கள், நல்ல மனிதர்களுடைய பெயரையும் கெடுக்கக்கூடிய வேலை பார்க்கிறார்கள். யார் இந்த நபர்களுக்கு இந்த அனுமதி கொடுத்தது? தன்னை கௌரக்ஷகாக எடுத்து காட்டுகிறான், பஜ்ரங் தளுடைய தொண்டராக எடுத்து காட்டுகிறான், சனாதனியாக எடுத்து காட்டுகிறான், பகவா யாத்ரா போன்ற விஷயங்களை நடத்தி வருகிறான். அதே நேரத்தில் அப்பாவி மக்களை மிரட்டக்கூடிய வேலையை பார்த்து வருகிறான். அப்ப இவனோட தொழில் என்ன? இல்ல இவனுக்கு எங்கே இருந்தோ ஃபண்டிங் வருது, இல்ல இதே போன்று மிரட்டி பணம் வசூலிப்பது இந்த தீவிரவாதியுடைய வேலையாக. இன்னொரு வீடியோ நான் காட்டுகிறேன். ஜெய் ஸ்ரீராம் ராஷ்டிரிய கௌரக்ஷா தள் பரேலி. இவன் ஒரு கௌரக்ஷகா. ஒரு வீட்டில் போய் எந்த அளவில் இந்த தீவிரவாதிகள் மிரட்டி இருக்கிறார்கள் நீங்க பார்க்க வேண்டும். இந்த வீடியோவையும் நீங்க பாருங்க. இது மட்டுமல்ல, இந்த தீவிரவாதி டாய்லெட்களுக்குள்ள புகுந்து பாகிஸ்தான் நாட்டுடைய கொடியை ஒட்டி இருக்கிறார். ஒரு நாட்டுடைய கொடி என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு இது போன்ற தீவிரவாதிகள் செய்கிறார்கள். நாளைக்கு பாகிஸ்தான்ல எவனோ ஒரு தீவிரவாதி, எவனோ ஒரு முட்டாள் இந்தியாவுடைய கொடியை இதே போன்ற டாய்லெட்ல போய் ஒட்டினால் அதை நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா? இது பாகிஸ்தான், இந்தியா மட்டுமல்ல, எந்த நாடாக இருக்கட்டும், ஒரு நாட்டுடைய அடையாளத்தை இந்த மாதிரி கேவலப்படுத்துவதற்கு எந்த அதிகாரத்தை நீங்க கொடுத்தீர்கள்? இதனால் எவ்வளவு விளைவுகள் உலக நாடுகளில் எதை நீ எடுத்து காட்டுகிறீர்கள்? இது மட்டுமல்ல, இந்த தீவிரவாதி மௌலானா ஆசாத் மதனி, த பிரசிடென்ட் ஆஃப் ஜமாத்துல் உல்மா ஏ ஹிந்த், ஒரு இந்தியர், ஒரு மௌலானா, ஒரு இந்திய முஸ்லிம், அவருடைய படத்தை அதே டாய்லெட்டில் போட்டு யூரின் பாஸ் பண்ணியிருக்கிறார். Is this not sufficient to arrest him? I have given you so many examples, so many list of events. இன்னொரு வீடியோவும் வெளிவந்திருக்கிறது. அதை நீங்க பாருங்கள். எந்த அளவில் இந்த சௌரப், தீவிரவாதி சௌரப், டிசம்பர் 22ஆம் தேதி போட்ட அடுத்த வீடியோ
இன்னைக்கு துளசி விவாகம், 25ஆம் தேதி துளசி விவாகம், துளசி பூஜையாம். சாஸ்திரங்களில் எங்கேயுமே துளசி பூஜை 25ஆம் தேதி தான் நடக்கும் என்று எங்கேயுமே எழுதவில்லை. பண்டிதர்கள்ட்ட போய் நீங்க கேளுங்க. நானும் அலசி பார்த்துட்டேன். இவங்களா ஒரு விஷயத்தை உருவாக்குவது. என்னைக்கு ஈது நடக்கிறதோ அன்னைக்கு தான் இவர்களுக்கு ஒரு திருவிழா, என்னைக்கு கிறிஸ்துமஸ் நடக்கிறதோ அன்னைக்கு தான் இவர்களோட திருவிழா. உலகத்துல எங்க என்ன சரி நடந்துட்டு போகுது. சரியா, கிறிஸ்துமஸ் நடக்கிற அன்னைக்கு தான் உங்களுடைய துளசி பூஜை. நீ கொண்டாடி போட்டுவோ, அவங்க கொண்டாடிட்டு போகட்டும். இதுதானே இந்தியாவுடைய அர்த்தம், இதுதானே இந்தியாவுடைய அழகு. ஒற்றுமையாக வாழ்வதை தானே நம்ம கற்றுக்கொண்டிருந்தோம். அப்போ எப்படி இந்த சனாதனி என்கிற பெயர்ல இருக்கக்கூடிய ரிஷப் தீவிரவாதியை நீங்க விட்டு வைத்திருக்கிறீர்கள்? பஜ்ரங் தள் இருந்து நாங்கள் நீக்கிட்டதுனால பஜ்ரங் தளை பற்றி பேசக்கூடாது. அடுத்தடுத்து நீங்க பார்த்தீர்களா, பஜ்ரங் தளோட பெயரை பயன்படுத்தி பஜ்ரங் தளோடைய இவெண்ட்ஸ்ல யார் இருக்கிறா? இந்த தீவிரவாதி தானே இருக்கிறான். அப்போ எப்படி இந்த விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற நபர்களை ப்ரொடெக்ட் செய்யக்கூடிய வேலையை நரேந்திர மோடியின் அரசாங்கம் பார்க்க தொடங்கிவிட்டது. ஒரு தீவிரவாதிகளை உருவாக்க தொடங்கிவிட்டது. இது போன்ற மிருகங்களால் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு ஏற்படக்கூடிய அவமானம், ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு எதிராக வரக்கூடிய கேள்விகள், அதற்கு பதில் மோடியும் கொடுக்க மாட்டார், இந்த ரிஷப் தீவிரவாதி போன்ற நபர்களும் கொடுக்க மாட்டார்கள். அனைவருமே எஸ்கேப் ஆகி விடுவார்கள், ஓடி போவார்கள். காரணம், இவர்கள் பயந்தாங்கோலிகள். தனியாக ஒத்தைக்கு ஒத்த ஒரு நபரை மோதி பார்க்க சொல்லுங்க, பேண்ட்லேயே சிறுநீரை கழித்து விடுவார்கள். கூட்டமாக வரும்போதுதான் இது போன்ற கழுதைகளும் சிங்கமாக தன்னை நினைத்து கொள்ளுமா. கழுதை கூட உழைத்து தன்னுடைய வாழ்க்கை நடத்தி வரும், உழைப்பு. இவங்க அதுக்கு கூட ஆளாக மாட்டார்கள், தீவிரவாதிகள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து பகிருங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.